சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஊருக்குள்ள புகுந்து மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த வண்டு எல்லாரையும் பார்த்தா கடிச்சு வச்சிருக்கு. இந்த விஷக்கடியில இருந்து மக்கள் தப்பிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா தடுப்பூசி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி மெடிக்கல் கேம்ப்ல இருந்து வந்த டாக்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் பார்த்தா எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இது மேலலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்க இது நாள் இதுவரைய இந்த சிறுமலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் யாருமே ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டதே கிடையாது. எங்க பிள்ளைகளுக்குமே காய்ச்சல் நோய் நொடி ஏதாவது வந்தா எங்ககிட்ட இருக்கிற வைத்தியத்தை வச்சுதான் சரி பண்ணுவோமே தவிர நாங்கெல்லாம் ஊசியெல்லாம் போட்டதே கிடையாது. எங்களுக்கு இது மேல நம்பிக்கையே கிடையாது. நாங்க இப்படியெல்லாம் ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா எங்க தெய்வத்துக்கு குத்தமாயிரும். எங்களுக்கு தெய்வ குத்தமாச்சுன்னா நாளை பின்னா அது எங்க பிள்ளைகளை தான் பாதிக்கும். அதனால நாங்க ஊசியெல்லாம் போட்டுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் எவ்வளவு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த விஷக்கடிக்கு நீங்க என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல் கேம்ப்ல வந்த டாக்டர் கேட்கவும், அதுக்கெல்லாம் நிறைய வைத்தியம் இருக்குங்க. காட்டுக்குள்ள பத்திய செடி இருக்கு. அந்த பத்திய செடி எடுத்துட்டு வந்து வண்டு கடிச்ச இடத்துல எல்லாம் தடவனோம்னா இந்த வண்டு கடி விஷயம் சரியாயிரும். இதுவே பல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வைத்தியம் தான். இதெல்லாம் எங்க முப்பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனதுங்க. அதனால அதைத்தாங்க நாங்க பண்ணுவோம். நீங்க சொன்ன மாதிரி எங்களால் அந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிற முடியாது. எங்களுக்கு இதுல விருப்பம் கிடையாது. யாரும் ஊசியெல்லாம் போட்டுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் பார்த்தா இங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் யாரும் ஊசி போட்டுக்கிற மாட்டேன்றாங்க. இந்த வண்டு கடிச்சு சில பேர் வழி தாங்க முடியாம கீழே மயங்கியும் பார்த்தா விழுந்து கிடக்காங்க. என்னங்க உங்களுடைய உசுறு பெருசா தெரியல? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா சில பேர் உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லவும், பரவாயில்லங்க, எங்களுக்கு என்ன வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஊசியெல்லாம் எங்களுக்கு போட்டுக்கிற முடியாதுங்க. அதுல எங்களுக்கு விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. சரி சார், நீங்களாவது ஊசி போட்டுக்கோங்க, உங்களையும் வண்டு கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ஊசி போறதுக்காக டாக்டர் வராங்க. அப்பதான் ராஜாங்கம், இல்ல மேடம், எனக்கு நீங்க ஊசி போட வேணாம். இந்த கிராமத்து மக்களுடைய ஐதீகம் என்னவோ அதையே நானும் செஞ்சுக்கிறேன். நானும் அந்த பத்திய செடினாலேயே என்னுடைய வண்டுக்கடியை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், என்ன சார், இவங்க தான் இந்த ஊருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொல்லி அதை இந்த மக்கள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு அமைச்சர், உங்களுக்கு தடுப்பூசியை பத்தி நல்லாவே தெரியும். ஏன் சார் நீங்களும் அவங்கள மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இல்ல மேடம், அவங்க ஒரு ஐதீகத்தை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க ஊர்ல இருக்கேன். அப்ப அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தானே நான் பண்ண முடியும். இந்த ஊர் மக்களுடைய ஐதீகத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சரி சார், இதுக்கு மேல உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் கேம்ப்ல வந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க. சரி, அந்த பத்திய செடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஐயா அது காட்டுக்குள்ளதாயா இருக்கு, வாங்கயா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொல்லவும், ராஜாங்கத்து கூட சேது, தமிழ்ச்செல்வி, அந்த ஊர் பெரியவர் 3 பேரும் பார்த்தா காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கையில தமிழ்ச்செல்வி வந்துகிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா தமிழ்ச்செல்வி பாத்துறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல பார்த்தா புதக்குழி இருக்கு. இதை ராஜாங்கம் கவனிக்கல. ராஜாங்கம் பார்த்தா அதுல கால் வைக்க போறாரு. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்து தடுத்து, மாமா என் கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்ல வரையில தமிழ்ச்செல்வியுடைய கால் சறுக்கி பார்த்தா புதக்குழியில விழுந்துறாங்க. தமிழ்ச்செல்வி புதக்குழியில விழுந்ததை பார்த்து ராஜாங்க, சேது, அந்த ஊர் பெரியவர் எல்லாரும் பார்த்தா பதற ஆரம்பிச்சாங்க. ஏ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறாரு. கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே பதறாரு. இங்க புதக்குழியில பார்த்தா தமிழ்ச்செல்வியை உள்ள பிடிச்சு இழுக்கவும், எனக்கு என்னால கையெல்லாம் கொடுக்கவே முடியல, என்னை உள்ள பிடிச்சு இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜாங்கம் தோல்ல போட்டிருக்கிற துண்டு எடுத்து தூக்கி போறாரு. தமிழ்ச்செல்வி அதை பிடிக்கவும் சேது பார்த்தா அது பத்தல. அப்பா பக்கத்துல ஏதாவது கயிறு மாதிரி கிடக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சேது செலவும் அக்கம் பக்கத்துல பாக்குறாங்க, எதுவும் கிடைக்கல. கடைசியில சேது அவருடைய வேஷ்டியை கழட்டி பார்த்தா அந்த துண்டோட முடிச்சு போட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட தூக்கி போறாங்க. தமிழ்ச்செல்வி அதை பிடிச்சு சேது பார்த்தா தமிழ்ச்செல்வியை பிடிச்சு இழுக்கவும் தமிழ்ச்செல்வி அந்த புதக்குழியில இருந்து வெளியே வந்துடுறாங்க. நல்ல வேலைக்கு என்ன நீ பார்த்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ, இல்லைங்க மாமா அதுல கால் வைக்க போனாரு, அதனாலதான் மாமாவை தடுக்கிறதுக்காக வந்து கால் சரிக்கிருச்சுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நல்ல வேலைக்கு இதே இது உள்ள ரொம்ப ஆழமா போயிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் அந்த ஊர் பெரியவர் சொல்றாரு, இதுவரைய புதக்குழியில விழுந்தவங்க மீண்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. நல்ல வேலைக்குமா நீ மீண்டு வந்திருக்கேன்னா உனக்கு ஏதோ தெய்வத்துடைய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொல்லவும், சரிம்மா நீ இங்கேயே இரு, நான் போய் அந்த பத்திய செடி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் பார்த்தா காட்டுக்குள்ள போய் பத்திய செடி எடுத்துட்டு வராரு. அதை வாங்கிக்கிட்டு ராஜாங்கம், ஊர் பெரியவர், சேது, தமிழ்ச்செல்வி எல்லாரும் பார்த்தா ஊருக்குள்ள திரும்பி வராங்க.